அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர பெரியோர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தர்பாருக்கு வருகை புரிந்து, என் கை செய்தமே, என் பாவமே, என் பாவமே என்று அவர் அங்கலாய்த்து கொண்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து அவருக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை நீ ஓது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன துவா? அல்லாஹும்ம மஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி வரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. இதுதான் அந்த துவா. இதை சொல்லுப்பாண்டாங்க. அவர் சொன்னார். மறுபடியும் சொல்லுப்பாண்டாங்க. அவர் சொன்னார். மறுபடியும் இதை ஓது என்றார்கள். அவர் ஓதினார். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் ஃபகத் கஃபரல்லாஹு லக, எழும்பிச்செல், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். சரி, இந்த துவா அற்புதமான ஒரு துவா இல்லையா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழி உடைய ஒரு அற்புதமான துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நாம் இன்றைக்கி எத்தனையோ பாவத்தை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கிறோம். இறையருள் நமக்கு கிடைக்க தாமதமாவதும் அல்லது அதை விட்டு நாம் தூரமாகி விடுவதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பாவம்தான். நிறைய பாவங்கள் நம்ம இடத்துல சேர்ந்துருச்சு. அதனால் என்னாச்சுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கும் அந்த தூரமானது அதிகமாகி போச்சு. அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற அந்த துவாக்களை ஓதுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்கும் நமக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு அங்கே ஏற்படும். அந்த துவாவை மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் மனனமிட்டு கொள்ளுங்கள். அல்லாஹும்ம மஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி வரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. ஸ்க்ரீன்லையும் வரும், பாருங்கள், மனனம் செய்யுங்கள், ஓதுங்கள், பலன் பெறுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.